இப்போது நாம் தமிழர் கட்சியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்களோட ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறி தான். விஜய் என்ட்ரி இல்லாத வரைக்கும் இவங்க தான் மிகப்பெரிய ரைவலாக இருந்தாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இவங்க அப்போது வந்து ஆப்ஷனலாக வளர்ந்து வந்தாங்க தான். ஆனால் டிவிகே வர்ற வரைக்கும் தான். டிவிகே வந்ததுக்கப்புறம் விஜயோட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி காணாமே போயிடுச்சு. இப்போ 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி 0, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம். மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை தான் மனசில் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற அடையாளம். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, 0. இது ஒரு சீரியஸ் ஃபீட்பேக்காக வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்துருந்துருக்கணும். இப்போ சமீபத்துலேயும் விஜய் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் இப்போவும் அந்த வெறுப்பு அரசியல் எடுத்து கையில் வச்சுட்டு இப்போ விஜயும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து சரித்திரம் படிச்சிருக்கிறாரு. 1,77,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இது மிகப்பெரிய சாதனை. இதை ஒரு பெருமை பேசியிருக்கணும். மாற்று அரசியல் பேசினாரு. மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி எடுக்கல, ஆனால் டிவிக்கு எடுத்துருக்காங்க. இதுக்கு பெருமை பேசணும். மாற்று அரசியல் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் தன்னை தேர்ந்தெடுக்கல, விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துருந்துருக்கணும். ஆனால் எடுக்கல. இப்போ விஜயும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ விஜயை திட்ட ஆரம்பிக்கிறது ரொம்பவும் பேக் ஃபயர் ஆரம்பிக்குது. விஜய் வந்து இப்போ சிட்டிங் சிஎம்மை ஒருமையில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து 1,77,00,000 பேருக்கும் வெறுப்பை தான் கொண்டு வரும். இப்போ மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 0 கொடுத்துட்டாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்பையும் உருவாக்கின்னு இருக்காரு. மக்கள் நாம் தமிழர் கட்சியை மெல்ல வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்? விஜயை திட்டதுனால. 2 கட்சியை ஃபஸ்ட்டு திட்டினாரு. அவங்க மேலே ஏகப்பட்ட ஊழல் இருந்துச்சு. இவருக்கு காரணம் இருந்துச்சு. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிறையா கொள்ளடிக்கிறாங்கன்ட்டு திட்டுறதுக்கு காரணம் இருந்துச்சு. ஈஸியாக திட்டினார். ஆனால் விஜயோட ஆட்சியே புதுசு. இப்போ விஜய் வந்து திட்டவே கூடாது, அவருக்கு டைம் கொடுக்கணும். மீடியாவில் இருக்கிற மோஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஐஜி பொன்மாணிக்கவேல் கூட விஜய்க்கு டைம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஜயால் ஃபார்ம் பண்ண இந்த டிவிகே கவர்மெண்ட்டு 1 வருஷம் டைம் கொடுக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவர் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சிட்டிங் சிஎம் ஒருமையில் பேசுறது, கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒருமையில் பேசுறது, கெட்டவதில் பேசுறது, இழிவாக பேசுறது, இதனால இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிறாங்க. டிவிகே கட்சியோட சார்பாக சில அட்வொகேட்ஸு, கட்சியில் இருக்கிற உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மேலே டெஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி 4 டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பேசுறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். அவரை பேசுகிறத கோர்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் பேசினாவே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிடும். மீடியாவும் அவரை கண்டுக்க மாட்டாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் திட்டு தான் இருப்பார் அப்படின்னு மீடியா நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற கவனத்தை கம்மி பண்ணிட்டா மக்கள் மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். மக்கள் 0 கொடுத்துக்கிறாங்க, அது சீரியஸ் இம்பேக்ட் எடுத்துக்கணும். அது எதனால் மக்கள் வந்து நமக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல, மக்கள் ஏன் இப்படி சாரையாக போய் டிவிகேல சேர்றாங்க, தான் மேலே என்ன குறை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக தன்னை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இனி சர்வை பண்ணும். இல்லைனா நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடும். சரி, என்னோடய தாட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.